Hello friend. அனைவருக்கும் வணக்கங்க. டிஃப்ரெண்ட்டான சிக்கன் வறுவல் செய்யலாம் வாங்க. மிளகு சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகு சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு போட்டதில்லை. நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் லைட்டாக போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிடணும். இப்போது சீரகம் மிளகு போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை போட்டு கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இதில் போடுற சின்ன வெங்காயம் இதெல்லாம் போடுறது. அதில் 100 எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டிருக்கேன். மிளகா நம்ம தோட்டத்தை மிளகா 3 மிளகா போட்டிருக்கேன். பூண்டு மட்டும், இஞ்சி எல்லாம் போட மாட்டேன். இதுக்கு பூண்டு மட்டும் போட்டு எண்ணெயில் இப்படி வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இது கலந்து வச்சது ஒரு 1 hour கலந்து வச்சுருக்கேன். கலந்து வச்சு உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும். அடி பிடிக்கும். நல்லா கலக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி கறி அந்த சிக்கன் வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி. கொஞ்சம் கூட அதில் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போவே செம்ம வாசனை வருது பாருங்கள். கருவேப்பிலை அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த வாசனை வரணும்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி போட்டோம்னா அந்த வாசனை நல்லா அப்படியே இருக்கும். எண்ணெயில் போட்டு அப்படியே பண்ணிட்டோம்னா அந்த அளவுக்கு வாசனை இருக்காது. இப்போது நம்ம அந்த மிளகு சீரகம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை போட்டு எடுத்து கொட்டி இது மாதிரி நல்லா கலந்து சரியாக போச்சு. இப்போது பதமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பரான ரெசிபி சிக்கன் மிளகு. இப்போது கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கி சேவ் பண்ணி சாப்பிடுங்க. சாதம் எதுக்கு வேணால் தொட்டி சாப்பிட்லாம். சாதத்தை தொட்டி சாப்பிட்லாம். ஏபியாக வைக்கல, அதனால் சாதத்துக்கு தொட்டி சாப்பிட்லாம். பருப்பு சாம்பார் வச்சுட்டு கூட சாதம் வச்சுக்கின்னு கலந்துக்கின்னு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதிலேயே கூட பிடிச்சின்னு சாப்பிட்டுக்கலாம்.